மற்றவங்களோட கருத்துக்களும் அதாவது ஐடியாவும் உங்களை ஆட்கொள்ளாமல் பார்த்துக்கணுமா? உண்மைதான். ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம். நம்ம ஒரு வீடு கட்டுவோம். நம்ம பல கஷ்டப்பட்டு அது ரொம்ப முன்னெடுத்து ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடை கட்டுவோம். அதாவது தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, திடீர்னு அந்த ஊருக்கு ஏதோ ஒரு வியாபாரத்துக்கு வரவர், யாரோ ஒருத்தர் அங்கே நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இதை கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்பார். அவர் ஒரு ஐடியா, அவர் கருத்து சொல்வார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, இது என்னப்பா இது இப்படி பண்ணிட்டீங்க, இது என்ன மாதிரி பண்ணியிருக்கணும், என்னப்பா வேலை தெரியாத வச்சு பண்ணியிருக்கிற இப்படின்னு ஒருத்தன் வந்து என்ன சொல்லுவான், என்ன நீ கிச்சன் இங்கே வைக்கணும் அங்கே வைக்கணும், இதை போய் நான் மாற்றி மாற்றி வச்சுட்டேன் இப்படின்வான். இது எல்லாமே உங்கள் காதுலேயே வாங்கக்கூடாது. அப்படி வந்தோன்னா ஒதுங்கி அதெல்லாம் காதில் வாங்காமல் ஓரம் கட்டிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும். இப்போ இந்த ஐடியா சொன்னாங்கல்ல, இவங்க வீடெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா புரியும். சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஒரு குடிக்க டம்ளர் கூட முறையாக வச்சுருக்க மாட்டார். அவர் படுக்கிறதுக்கு கூட முறையான இடவசதி இருக்காது. இது இந்த கருத்து சொல்கிறவங்க அதிமேதாவியாக இருப்பாங்க. அது நினைக்கும் போது தான் நமக்கு சில நேரங்களில் கோபமும் வரும். ஏதாவது திட்டி போடலாமான்னு கூட தோணும். சரி, அவர் எதை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் நம்ம வேலையை நம்ம கவனத்தை சிதற விடாமல் போய்கிட்டே இருக்கணும். நமக்கு தெரிஞ்ச வேலையை நம்ம பண்ணிக்கணும். இது நிறைய பேருக்கு புரியறதில்ல. இன்னொரு சில இது பார்த்துருக்கோம். இவன் குடும்பம் நடத்துறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவன் சூழ்நிலையும் ரொம்ப மோசமாக இருக்கும். அவன் டெய்லிக்கு கூலிக்கு போனால் தான் ஒரு பிழப்புன்ற மாதிரி மற்றவங்கள டிபெண்ட் பண்ணியிருப்பான். அவன் ஏதாவது ஒரு கதுவோ ஒரு ஜன்னலோ மாட்டுறான்னு வச்சுக்கிங்களேன், அவர் ஒருத்தர் சொல்லுவார், மரத்தை அறுத்து ஊற வச்சு என்ன ஸ்ட்ராங் தெரியுமா அப்படின்னு. ஒன்றுமே இல்லாத ஒரு ஜன்னலுக்கு ஒரு கட்டல் செய்கிறதுக்கு, ஒரு கட்டலுக்கு மர பீரோ செய்கிறதுக்கு ஒவ்வொருத்தன் 2 லட்சம் 1.5 லட்சம்லாம் செலவு பண்ணியிருக்கிறவங்களாம் இருக்கிறான் ஊரில். இதெல்லாம் நினச்சா சில நேரம் என்னடா இவனுக்கு இப்போ புரியாமலே இருக்கானுங்களே இன்னமும் அப்படின்னு தோணும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி டெக்னாலஜிஸ் எல்லாம் எவ்வளோ வளர்ந்துடுச்சு. இன்றைக்கி ஒரு ஃபர்னிச்சர் வேணும் அப்படின்னா என்ன விதவிதமாக இருக்குது தெரியுமா? நம்ம போனால் உடனே 1000 மாடல் இருக்குது, விதவிதமாக இருக்குது. நம்ம பார்த்துட்டு காசு கட்டினா போதும் வந்துடும். ஆனால் இவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் அவ்வளோ காசெல்லாம் ஆயிராது. எல்லாம் காம்பேக்டாக தான் இருக்கும். இவங்க சம்பந்தமே இல்லாமல் எவனா ஒருத்தன் சொல்லுவான், அந்த ஊரில் மர வியாபாரம் பண்ணுறவன். இவனுங்கெல்லாம் வந்து இவனுங்களை அறிவாளி ஆக்கிக்கணும்னு மற்றவனை முட்டால் ஆக்கி விட்டுட்டு குழப்பி விட்டுட்டு போயிடுவானுங்க. இது நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்திருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது நான் சொல்கிறது இந்த காணொலியை நான் இதை சொல்கிறது வந்து, இது சொல்லும்போது உங்களுக்கு பல இன்சிடெண்ட் உங்களுக்கு ஞாபகம் வர வாய்ப்பு உண்டு. அப்படி இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள்.